ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் சோர்ந்து போயிட்டோம்னா அதால் எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த விஷயத்துலையும் சோர்வாகாமல் நம்ம அந்த விஷயத்துக்காக போராடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா எங்களுக்காக அந்த அளவுக்கு போராடினாங்க. ஏன்னா அப்பாவோட ஃபேமிலியில் யாருமே எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. எல்லாருமே எங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லா விஷயங்களையும் இடம் இது பண்ணுறதுலேருந்து வீடு இது பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் எங்கள் அம்மா போராடி இது பண்ணி எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிற இதில் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்தில் எல்லாமே இது பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் இருந்தோம்னா நம்மளால் அதுக்கு இதுக்குன்னு சரி நம்மளால் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அம்மாக்கிட்ட இது மாதிரிம்மா, ஏன் நீ மற்றவங்க சொல்கிறத நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்க. அவங்களாம் சொல்கிறது சொல்லிட்டு போகிறாங்க. சொல்கிறவங்க யாரும் நம்மளுக்கு ரூபா கொடுக்க போகிறது கிடையாது. அதை எதுக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைடி நான் அப்படி யோசிக்கலை. நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு இதை நம்மளுக்கு அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல. அப்படி இருந்தால் மட்டும்தானே நம்மளால் எதா இருந்தாலும் ஒரு மனசார நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாதுல்ல. சொந்தக்காரங்க இதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலும் நம்மளால் அடுத்தடுத்த இதுக்கு நம்மளுக்கு செய்முறைக்கு செய்கிறத பொறுத்து தானே நம்மளும் செய்கிறது இருக்குது. அப்படி செய்யாதப்போ நம்மளும் அதுக்கு எடுத்த மாதிரி நம்மளால் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா, இதை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஏதோ செய்ய முடிகிறத செய்ய வேண்டியதான். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியறதில்ல அப்படின்னோடனே, சரி நீ ஏதோ சொல்கிற விஷயங்கள சொல்லிட்டு போங்க. அதுக்காக நம்ம யாருக்காகவும் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்மளால் ஒரு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாமே சரியாக வர்றதுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இப்போ இருக்க நிலைமைக்கு அது சரி இது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை. நியாயப்படுத்தணும்னா படுத்திக்கிட்டே போயிட்டுருக்க வேண்டியதான். அதுக்காக நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும் வரல அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்காக நம்ம யாருக்காகவும் இதையும் அதையும் சேர்த்து நம்ம அந்த விஷயங்களுக்கு நம்ம காரணத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயத்த இது பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் இப்போதைக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். இருந்தது இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச விஷயங்கள நம்ம யோசித்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற விஷயத்துக்கு இதை நம்ம சரியில்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காரணத்தை இது பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான். இதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்காக நம்ம யாரையும் கோவப்படவும் வேண்டியதில்லை. கோவப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது சரி இது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான்.